வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோட் லைஃப். நான் உங்கள் ஷாஜகான். இன்னைக்கு மார்ச் 19. நம்ம பண்ணையில இருக்கிற இந்த குஞ்சுகளோட வயசு சரியா 22 நாள் ஆச்சு. ஏற்கனவே நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு சோதனை அடிப்படையில தான் நாம இதை வளர்த்துட்டு வர்றோம். அதனால இந்த 22 நாட்களுமே நம்ம பண்ணையில இருக்கிற இந்த 13 குஞ்சுகளுக்கும் சரி, நம்ம கிட்ட இருந்து அந்த நண்பர் வாங்கிட்டு போன 34 குஞ்சுகளுக்கும் சரி, இதுவரைக்கும் எந்த ஒரு இங்கிலீஷ் மருந்தும் தடுப்பூசியும் போடவே இல்லை. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வளர்ற இந்த 13 குஞ்சுகளையும் நீங்களே பாருங்க. 22 நாள் ஆகியும் எவ்வளவு ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்குன்னு. இப்போதைக்கு நம்ம பண்ணையில ரெடி பண்ண நாட்டு மசாலாவும் மூலிகை குடிநீரும் தான் இதுங்களுக்கு ஆதாரமா இருக்கு. அந்த நண்பரும் முழுக்க முழுக்க நம்ம பண்ண மசாலாவை தான் பயன்படுத்திட்டு வர்றாரு. ஆனா இதே பேட்ச்ல இருந்து அவர்கிட்ட போன அந்த 34 குஞ்சுகளும் இதே ஆரோக்கியத்தோட இருக்கா? அவரோட பராமரிப்புல ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நேரடியா போய் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்போ ரமலான் நோன்பு காலம்ங்கிறதால என்னால உடனே போக முடியல. இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிஞ்சதும் அவரை சந்திச்சு ஒரு வீடியோ எடுத்து அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். காய்கறி கழிவுகளை பயன்படுத்தி புழு உற்பத்தி செய்ய முடியுமான்னு ஒரு முயற்சியில இறங்கி இருக்கோம். இதுல எந்த அளவுக்கு புழு உற்பத்தி வருதுன்னு பார்த்துட்டு இதோட ரிசல்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.